மல்டி கார்னர் போலிங் நடக்கும்போது தாவேகா உட்பட, நாம் தமிழர் சீமான் உட்பட, திமுக உட்பட, அதிமுகவினுடைய தலைமையான கழகங்கள் உட்பட பல்வேறு 4 முனை போட்டிகள் இருக்கும்போது, இந்த அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஆன அந்த எதிராக செல்லக்கூடிய வாக்குகளை பிரிப்பதில் நாம் தமிழர் கட்சியா விஜய் அப்படியான்னு வரும்போது, மக்கள் மத்தியில் விஜய் நம்மளை நோக்கி வரவே இல்லை அப்படிங்கிற அந்த பார்வையுமே மிகப்பெரிய ஒரு பலவீனத்தை விஜய்க்கும், பலத்தை நாம் தமிழர் கட்சிக்கும் கொடுக்கறதுக்காகத்தான் வாய்ப்பு இருக்கும். அன்லைக் எம்ஜிஆர் போன்றோ ஜெயலலிதா போன்ற அந்த காலகட்டங்களில் ஒரு பெரிய அலை இருந்தால் மட்டும்தான் தேர்தலுக்கு பரப்புரைக்கு வராமலேயே ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை தமிழகத்தில் இப்போதைக்கு இல்லை. அப்போ இது மிகப்பெரிய ஒரு பலனை கொடுக்குமா, பலவீனத்தை விஜய்க்கு கொடுக்குமா அப்படின்னு பார்க்கும்போது, இந்த இடத்துல தமிழ்நாட்டில் மீடியாவினுடைய ஹைப் விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு அதிகம். ஏன்னா விஜய் அவர்களுடைய பரப்புரையை டெலிகாஸ்ட் பண்ணும்போது அவர்களுடைய வியூவர்ஷிப் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு பார்வை இருக்கிறதுனால மீடியாவினோட ஹைப் ரொம்ப ரொம்ப அதிகமாக விஜய் மேலே திணிக்கப்படுகிறது. ஆனால் கிரவுண்ட் கன்வர்ஷன் சொல்லக்கூடிய நிலத்தில் இருக்கக்கூடிய அரசியலினுடைய கன்வர்ஷன் ரேட் மிகப்பெரிய ஒரு குறைவாக இருக்கும். அப்போது வாக்கு சதவீதங்களை பொறுத்தளவுக்கு 10 to 15 விழுக்காடுகள் இன்றைக்கு விஜய்க்காக ஒதுக்கப்பட்டிருப்பதாக பல்வேறு தகவல்களும், பல்வேறு தேர்தல் விமர்சகர்கள், தேர்தல் ஆய்வாளர்கள், பல்வேறு சேனல்களில் நடத்தப்பட்ட போல் ரிசல்ட்ஸ் சொன்னால் கூட இது சீட் கன்வர்ஷனாக மாறுறதுக்குரிய வாய்ப்புகளை மிகப்பெரிய ஒரு லோவஸ்டாக மாற்றும் தேர்தலுக்கு பரப்புரைக்கே வராமல் இருக்கக்கூடிய விஜய்க்கு. அப்போது ரியலிஸ்டிக்காக 2026 ப்ரொஜெக்ஷன் ஒன்று இருக்குது இல்லையா? அப்போது எந்த விதமான ஸ்ட்ராங்கான கேம்பெயினுமே எல்லாமே தேர்தல் அரசியலில் மையமே கொள்ளாமல் சிஎம் சான்ஸுங்கிற அந்த கனவை அவர் கனவாகவே வைத்துக்கொள்ள வேண்டும். எப்பேற்பட்டும் தமிழக மக்கள் அப்பேற்பட்ட வாய்ப்புகளை தங்களை நோக்கி வராத எந்த தலைவர்களுக்கும் இதுவரைக்கும் கொடுத்ததாக சரித்திரமே இல்லை. அது திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு அவர் மருத்துவமனையில் இருந்த ஒரு காரணத்தினால் அவருக்கான வாய்ப்புகளை தமிழக மக்கள் கொடுத்தார்கள். அப்போது இன்னைக்கு விஜய் மக்களை சந்திக்காமல் சிஎம் சேருக்காக நேரடியாக முன்னேறி செல்லணும்னு நினச்சி மக்களை ஏமாற்றணும்னு நினச்சார் அப்படின்னா, தமிழக மக்கள் மிகப்பெரிய ஒரு அறிவாளிகள். அவர்களுக்கான மிகப்பெரிய ஒரு திட்டம் ஒன்று இருக்கும். மே 4ஆம் தேதி அது ரிசல்ட் வரும்போது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை உண்டாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இந்த ரீல்ஸினுடைய முழு வீடியோ த லீடர்ஸ் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டுகளியுங்கள்.